Hi guys, good morning and welcome back to our channel by God Wings. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ குஜராத்தில் இருந்து நேற்று நைட் வந்து ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ செம்ம டயர்ட் ரெண்டு பேர்த்துக்குமே. நான் நல்லா பொழந்து படுத்துட்டேன், அவரும் படுத்துட்டாரு. அவருனாலையும் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸாக வண்டி நாங்கள் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்ருக்கோம். ஓட்டிகிட்ருக்காரு. ரெஸ்ட்டு வண்டியை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் வண்டி நின்று சண்டைக்கு வராரு. நேற்று நைட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம், ஸோ படுத்துட்டோம். தெரியும், ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்த மூஞ்சி ஃபேஸுக்கும் மூஞ்சியே இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அப்படியே சிங்க் ஆகிட்டு ஆள் அடையாளமே தெரியாமல் சிங்க் ஆகிட்டே வரோம். சாப்பாடு வந்து 1 டைம் 2 டைம் தான். நேற்றுலாம் ஒரே ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்கோம். 3 இடத்துக்கும் 4 இடத்துக்கு ஒரே டைமில் போனதுனால எங்களுக்கு வேறு எல்லாமே வந்து 150 200 சேஞ்ச் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணியிருக்கோம் 4 இடத்த. ஸோ நேற்று ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி டிராஃபிக்கு, லாரி தான் இங்கே வந்து காருங்கள் ரொம்ப கம்மி, லாரிங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நேற்று செம்ம ஒரு இதில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் சம்பவம் எல்லாம் முடிச்சுட்டு குஜராத்தை வந்து எண்ட் பண்ணிவிட்டு ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ராஜஸ்தானுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மவுண்ட் அபு. கீழே அடிவாரத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இது வந்து ஆராவளி ரேஞ்சுக்குள்ளே வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் இது, சாம்பல் ஓனாய் ஆராவளி ரேஞ்சுக்குள்ளே. ஸோ டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா சிரோப் டிஸ்ட்ரிக் வந்து இது. நல்ல கிளைமேட், இங்கே வெளியே கால் வைக்க முடியல, அவ்வளோ குளிர். நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 14 11 இருந்துச்சு நான் பார்க்கும்போது. மவுண்ட் அபுவில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா லேக்கு, டெம்பிள், ஜெயின் சிட்டிஸ் தான் அவங்க தான் வந்து ஆழ்ந்துருக்காங்க போல அந்த டைமில். ஸோ ஹில் ஸ்டேஷனு, நல்ல கிளைமேட்டு, வேறு ஒன்றும் பெருசாக அங்கே இல்லை. பட் நல்ல ஒரு கிளைமேட்டு, ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சைட் சீயிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே திருப்பி கீழே. ஸோ மேலே வந்து இந்த ஆரவளி ரேஞ்சில் கரடியும் இருக்குது, லெப்பர்டும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்க்கல இன்றைக்கி எதாவது நமக்கு ஸ்பாட் ஆகுதா அப்படின்னு. ஆகும். ஆராவளி வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து பார்க்கணுன்னா. ஒன்றும் இல்லை, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, அதே தான், அதோட கண்டினியூட்டி மலை தான் அது. இது எண்டு, இதோட முடியுது. அவங்களுக்கு வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு இங்கே தான் எண்ட் ஆகுது. ஆமாம், கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் ஆகுது நம்ம நினைக்கிறோம், இவங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பிட்டு மலை, 900 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அந்த ஒரு பிட்டு, அந்த ஃபுல் மலை, ஒரு ஸ்ட்ரெச் மலை 1000 கிலோமீட்டர்ஸ் என்னமோ ட்ராவல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். டுக்டுக் வாடா இவங்க டுக்டுக் வா பேசுவோமா? இருக்கிறாப்ல கேரளாலேருந்து வந்திருக்காப்ல, வண்டி நொறுக்கி எடுக்கிறாப்ல ஆட்டோவை. ஏன்னா இது ஆட்டோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் வண்டி அப்படியே அப்செட் ஆயிரும். ஆனால் பட்டாசா ஓட்டுறாப்புல.
நான் வேர்ல்டு தான் சொன்னேன். சரியான இடம். கிளைமேட் தான் அல்டிமேட். த்ரீ வீலருக்கு 50 ரூபா ஆகுது. த்ரீ வீலருக்கு 50 ரூபா. 4 வீலர் ஃபாஸ்டாக கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஓகே கொஞ்சம் அந்த மேப்பு கிட்ட போ. ஒன்றும் தெரியல. பெய்ட் பார்க்கிங் எல்லாமே ஹிந்தியில் இருக்கு. போலாம் ஸ்ட்ரைட்டாக போ. இது போலாம் போ. சுருத்த இருக்குங்க. சேம் கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கு. எல்லா பாறையுமே வந்து ஒரு மாதிரி கேவ் மாதிரி சொரிஞ்சு வச்சிருக்காங்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து லேக்குக்கு போயிட்டுருக்கோம். சத்தியமாக அப்படி தாங்க போட்டிருக்கு. இந்த லேக் வேறு நக்கி லேக் நக்கி லேக் அதுக்கு என்ன மீனிங் என்ன கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஊரில் வந்து அது தப்பு, இந்த ஊரில் அது இதில் நக்கி சாப்பிட்றோம். குதிரைலாம் இருக்குது, டீ குதிரை இருக்குது பாருங்க கருப்பு கலரில். இங்கே போடுங்க அப்படியே ஏற்றி பாருங்க. என்ன ஜீப்பு நினச்சிட்டிங்களா? குரங்கு பாருங்க என்னென்ன பண்ணியிருக்கு பாருங்க. குரங்கு எவ்வளோ சேட்டை அப்படின்னா காரவே பிச்சிருக்கு ஒரு 10 நிமிஷத்தில். எங்ககிட்டே இந்த கார் மாட்டிக்கிட்டு போடாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இதில் அவங்க வேற, நாங்களே இந்த காரை தெரிஞ்சு அக்கா பிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இவங்க வேற வந்துட்டாங்க பாருங்க, பிடிச்சி எப்படிலாம் ஏறி பாருங்க. அடிவாரத்தில் வந்து கீழே இறங்கிட்டோம். மவுண்ட் அப்பு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் வந்து போகலாம், டைம் இருந்தால் போகலாம். ஒரு 2 நாள் அங்கே இருந்தால் தான் கரெக்டாக அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அங்கேயே வந்து உங்களுக்கு போட்டிங்கு, லேக்கு, சைட் சீங் வந்து ஒரு 3 to 4 சைட் சீங் இருக்குது. ஹனிமூன் வியூ பாயிண்ட்டு அப்படின்னு நிறையா இருக்குது.
வேறு ஒன்றும் எனக்கு பெருசாக படலை. ஸோ அதனால் வந்து வந்தேன். ஆனால் அங்கே வந்து ஃபேமிலியோட கூட்டிட்டு போனால் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு சைட் சீயிங், கிளைமேட்டு, ரூம் ரெண்ட்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. 900 rupees 1000 rupeesலாம் நல்ல ரூமே இருக்குது. ஸோ அங்கே போனால் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரி இருந்துச்சு. சரி அங்கே போகலான்னு பார்த்தா வெறும் அங்கே மான் மட்டும் தான் இருக்குன்னாங்க. ஸோ அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு இப்போ கொஞ்ச நேரம் லேக்கில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கியாச்சு. ஒரு 4 மணி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இங்கேருந்து வந்து பரான்னு ஒரு ஸ்பாட்டு, அங்கே வந்து சீட்டாவை வந்து சஃபாரி, வைல்ட் அனிமல்ஸ் அங்கேயும் இருக்காமா. அந்த சஃபாரிக்கு வந்து நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வரலாமான்னு கேட்டேன். இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. இப்போ நேராக அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ மவுண்ட் அபுலேருந்து இப்போ உங்களுக்கு பரா வந்து ஒரு 110 கிலோமீட்டர்ஸு. பட் ரோடு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் டிராஃபிக் அவ்வளோ இல்லை. ஸோ அங்கேருந்து கீழே இறங்குற வரைக்கும் அந்த காட் செக்ஷன் ரோடு மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. நல்ல கூட்டம், சரியான கூட்டம். இன்றைக்கி ஆக்சுவலாக தேர்ஸ்டே நினைக்கிறேன். ஃப்ரைடே சாரி இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கே வந்து க்ரௌட் நல்லா தான் இருந்துச்சு. மேலேருந்து இறங்கின க்ரௌடு. ஸோ எல்லாம் லீவ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க போல். ஸோ இதுக்கப்புறம் நேராக வந்து பரா போய்ட்டு ஸோ அங்கே சஃபாரியில் வந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பாருங்கள். ஆராவல்லி ரொம்ப நாளாக வந்து இந்த ஆராவல்லி ரேஞ்சுக்கு வரணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நம்ம ஸ்டார்டிங்கும் பார்த்துருக்கோம், இப்போ எண்டிங்கும் பார்த்துருக்கோம். வெஸ்டர்ன் காட்சோட எண்டு இதானே குஜராத் வெஸ்டர்ன் காட்சோட எண்டு. ஸோ இதையும் பார்த்தாச்சு. அங்கே வந்து நாங்கள் ஓனாயை பார்த்தா தான் எனக்கு இன்னும் ஒரு ஹாப்பியாக पूरी शर्ट जरूरत नहीं है, ध्यान दीजिए टायर पे। अगर कुछ लगा टायर प्रॉब्लम लगा तो आप निकाल दीजिए शुरू में। अभी 1000 किलोमीटर नहीं कोई प्रॉब्लम नहीं आता. ठीक है बता रहा हूँ मामा. அது அந்த கீழே இருக்க ஃப்ரேம் தான் இல்லை. தம்பி இங்கே வா, இங்கே அடிச்சிருக்கு ரெண்டு ஃப்ரேம் கீழே அடிச்சிருக்கு பாரு. இது அடிச்சு இது லைட்டாக உள்ள போயிருக்கோம். சரியா அது அடிச்சு நேராக போய் வந்து எப்படி போட்டு